ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு மார்னிங் ரொட்டீன் விளாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து வேலைக்கு போகிற அன்றைக்கி நம்ம எப்படி வேலைக்கு கிளம்புறோம், என்னென்ன சமைக்கிறேன் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து என்கிட்ட அடிக்கடி கேட்குற கொஸ்டின், ஏம்மா இன்றைக்கி 7 மணிக்கு எழுந்திரிச்சு எப்படி தான் 9 மணிக்கு வேலைக்கு போகிறேன்ட்டு. இப்போ மணி வந்து ஒரு 7:15 ஆகிட்டு. நான் வந்து பொதுவாக 7 மணிக்கு தான் எந்திரிப்பேன். இப்போ பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் லீவு தானே, இல்லைன்னா ஒரு 6:30க்கு எந்திரிப்பேன். அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து எந்திரிக்க மாட்டேன். எந்திரிச்சு என்ன செய்ய, நமக்கு வந்து எப்படியோ ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் தான் வேலை இருக்கும். முன்னாடியே எதுக்கு எந்திரிச்சு என் தூக்கம் வீணாக போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து எந்திரிக்க மாட்டேன். இப்போ 2-3 நாளாக இங்கே வந்து மழை பெஞ்சிட்டு கிடக்குதா, காலையில் ஆனால் எந்திரிக்கவே முடிய மாட்டேங்குது. இன்றைக்கி வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்தது வந்து முதல்ல இந்த ஜன்னல் கதவு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி வச்சிடறோம். நைட்டு ஃபுல்லாக அடைச்சி வச்சிடுறோமா, வீட்டுக்குள்ளே என்னமோ நம்மளை வந்து ஜெயிலுக்குள்ளே போட்டு அடைச்ச மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். காலையில் எல்லாம் கொஞ்சம் நேரம் வெளியில் நின்று இந்த சூரியனெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து கிச்சனுக்கு வந்து டீ போடுறதுக்கு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு டீயை குடிச்சுன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் தான் வந்து சமையல் வேலையெல்லாம் வந்து செய்வேன். டீ குடிக்கிறதுனால சும்மா அறக்க பறக்க நின்றுலாம் குடிக்கக்கூடாது. எனக்கெல்லாம் வந்து அமைதியாக போய் ஒரு சேரில் உட்காந்துட்டு, இல்லைன்னா வந்து ஒன்று டிவி போட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்ப்பேன், இல்லைன்னா எங்கள் வீட்டுக்காரர் இருந்துச்சாங்கன்னா நாங்கள் 2 பேரும் ஏதாவது கதை பேசிட்டு அப்படியே வந்து டீ குடிச்சிட்டு வந்திருப்போம். எப்படியும் ஒரு 10 நிமிஷம் கிட்ட வந்து உட்காந்துருவோம். அப்படியே அவங்களும் எழுந்திரிச்சிட்டாங்களா, சரி 2 பேரும் உட்காந்து அப்படியே டீ குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஏதாவது கதை பேசிட்டு, ஏன்னா நமக்கு வந்து பேசுகிறதுக்கான நேரம் ரொம்ப கம்மி தான். ஏன்னா நான் வந்து 6 மணிக்கு வந்துடுவேன், அவங்க வர்றதுக்கு 7-8 மணி ஆயிரும். அதுக்கப்புறம் நமக்கு தூக்கம் வந்துடும், இல்லைன்னா ஃபோன் பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு அந்த மாதிரியே வந்து போயிருமா. ஜாஸ்தி பேசுகிறதுக்கு டைம் இருக்காது. காலையில் உட்காந்து அவங்க கூட ஏதாவது பேசிகிட்டே அப்படியே வந்து சமைச்சிக்கிட்டே இருப்பேன். அவங்க பின்னாடி இருந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நமக்கு கேமரா மட்டும் அந்த சைடு திருப்பிடக்கூடாது. நம்ம காலையில் வீடியோ எடுக்கணுன்ட்டு வந்து ஃபோன் எடுத்துகிட்டு ட்ரைபேடெல்லாம் தூக்கிட்டோன்னு வைங்களேன், இந்த கொசு தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு என்னை வந்து நக்கல் பண்ணுவாங்க. ஆனால் இதை செய்யாத அதை செய்யாதன்னெலாம் சொல்ல மாட்டாங்க. கொஞ்ச நாள் வந்து சொல்லி பார்த்தாங்க, இதெல்லாம் எதுக்கு உனக்கு தேவையே, பேசாமல் வேலைக்கு போனோமா வந்தோமான்னு இருக்காமல் எதுக்கு இந்த மாதிரி வீட்டுக்கு வந்துட்டு ரெஸ்ட் இல்லாமல் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு, இதில் உனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பார்த்தாங்க. நம்ம எப்படி வீட்டுக்கார சொன்னால் நம்ம உடனே மண்டையாட்டுறாளா, சொல்லி பார்த்தாங்க. என்னமோ நீ உன் இஷ்டப்படி இருந்துக்கிட்டு வந்து என்னை விட்டுட்டாங்க. இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு வந்து கருவாட்டு குழம்பு தான் வைக்க போகிறேன்னா, எனக்கு என்னமோ கருவாடு ரொம்ப சாப்பிடணும் போல தோணுச்சு. இருந்தாலும் அநியாயத்துக்கு இங்கே கருவாடு விற்கிறாங்க. எங்கள் ஊர்லலாம் இந்த சாலை கருவாடு எப்படியும் ஒரு 10 ரூபாய்க்கு 4 நாள் கூட கடைசிக்கு சொல்லுங்கள். இதில் வந்து எத்தனை 30 ரூபாய்க்கு வந்து ஒரு 6 7 கருவாடாக தான் இருக்குது. வேறு வழி கிடையாது. கருவாட்டு குழம்பு சாப்பிட்ணுன்னு காசு போட்டு வாங்கித்தானே ஆகணும். அதனால் என்ன பண்ணுறதுன்ட்டு ஒரு பேக்கெட்டு கருவாடு வாங்கிட்டு வந்து நேற்று வந்து தோசை சுட்டுட்டு இருக்கும்போதே அப்படி வெங்காயத்தெல்லாம் வந்து கிச்சன்லேருந்து உரிச்சிட்டே இருந்தேன். ஏன்னா காலையில் நமக்கு எப்படியும் நமக்கு தெரியாது நம்ம எத்தனை மணிக்கு எந்திரிப்போன்ட்டு. அதனால் வந்துட்டு இந்த மாதிரி சின்ன வெங்காயம் உரித்து வைக்கிறது இந்த வேலையெல்லாம் பார்த்து வச்சுருவேன். இந்த கருவாடை நம்ம வெறும் பச்சை தண்ணியில் கழுவுறதோட லைட்டாக சுடு தண்ணி போட்டு அதில் வந்து லைட்டாக கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் வந்து உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் கழுவுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி தான் நான் வந்து எப்போவுமே வந்து கருவாட்டு குழம்பு வைப்பேன். கத்திரிக்காய் முருங்கைக்காய்லாம் இருந்துச்சுன்னு வைங்களேன், அதெல்லாம் நிறைய போட்டு வந்து வைப்பேன். இல்லைன்னா வெறும் வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றி அப்படியே வந்து வச்சுருவேன். இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் எல்லாம் போட்டு இப்படி தான் வந்து வைக்க போகிறேன். ஆனால் வந்து இதில் வந்து மண் சட்டியில் வந்து இந்த கருவாட்டு குழம்பு வச்சுட்டு அப்படியே அடுப்புலேயே போட்டு சூடு பண்ணி சாப்பிட்டா அடுத்த நாள் வந்து சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். ஆனால் நம்ம கைக்கு ஒன்றும் நிற்காத. நான் வந்து மீன் தொட்டியே போட்டு தள்ளிட்டு அது மாதிரி வந்து நமக்கு அந்த கிளாஸ் பாட்டில்ஸு இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம். எங்கேயாவது போட்டு தள்ளிட்டேன்னு வைங்களேன், அதனால தான் இந்த சட்டியே நான் இத்தனை கிண்டுறேன்னு. அப்படி என்கிட்டலாம் மண் சட்டி கையில் இருக்குமா. கொஞ்சம் நேரம் வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் இதெல்லாம் எண்ணெயில் வேக வச்சுட்டு, நிறைய பேருக்கு வந்து இந்த மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் மட்டும் போடுவாங்க. நான் வந்து இந்த குழம்பு பொடி வந்து அரைச்சி வச்சுக்கோண்ணா அதில் ஒரு 2-3 ஸ்பூன் போடுவேன். அது போட்டால் நமக்கு வேறு எதுவுமே போடுறதுக்கு வந்து தேவையில்ல. அப்புறம் கொஞ்சம் புளியை கரைச்சி ஊற்றிட்டு அப்படியே குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே கருவாடை கழுவோம் அப்படின்ட்டு வந்து இந்த பக்கம் வந்து கருவாடு வந்து கழுவிக்கிட்டு இருந்தேன். நான் நேற்றே வந்து நூடுல்ஸ் பேக்கெட் வாங்கி வச்சுட்டு வந்துட்டு, பிள்ளைங்களுக்கு வந்து இன்றைக்கி லீவு தானே, வீட்டில் தானே இருக்காங்க. அது இல்லாமல் அவங்க அப்பா இருக்காங்க. இது 2 பேரும் இன்னும் எந்திக்கவே இல்லை. அதனால் அவங்களே வந்து நீங்கள் கொஞ்சம் செஞ்சு கொடுத்துருங்கப்பா அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து எல்லா வேலையிலையும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் வந்து சமையல் வந்து சுத்தமாகவே வராது. நூடுல்ஸுங்கிறது கொஞ்சம் ஈஸி தானே, அதனால் வந்து அதை நான் வந்து செஞ்சு கொடுத்துக்கிறேன், நீ வந்து பொறுமையாக வேலைக்கு கிளம்பு அப்படின்ட்டாங்களா. சரி நமக்கு வேறு ஒரு வேலை இல்லைன்னா மத்தியானம் வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்துடுவேன். இன்றைக்கி பிள்ளைங்க வீட்டில் இருக்காங்க, அவங்களும் வீட்டில் இருக்காங்கன்னா மத்தியானம் வந்து என்னை சாப்பிட கூப்பிட்டு வந்துடுவாங்களா. இதுக்கு காம்பினேஷன் வந்து சூடு ஆம்லேட்டு அதுக்கப்புறம் அப்பளம் பொரித்து சாப்பிட்லாம். பொரியல் ஜாஸ்தி வந்து நாங்கள் வந்து விரும்ப மாட்டோம். அதனால் குழம்பு சாப்பாடு வந்து குக்கரில் வந்து வச்சு விட்டுட்டேன். பாத்திரமெல்லாம் இப்போ வந்து கையே வந்து கழுவி வச்சுருது. இல்லைன்னு வைங்களேன், அவங்களுக்கே பாவம் வீட்டில் நிறைய வேலை வந்து கொடுத்துட்டேன்னா இன்றைக்கி அவங்களுக்கும் சொல்லப்போனால் இன்றைக்கி ஒரு நாள் தான் ரெஸ்ட்டு. நம்ம அதுலேயும் வந்து வீட்டில் தானே இருக்காங்க, ஏதோ நூடுல்ஸ் செஞ்சு தரேன்னு சொன்னாங்கன்றதுக்காக வந்து எனக்கு இப்படி தான் ஏதாவது ஒரு வேலை செய்கிற
செய்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து எல்லா வேலையும் அவங்க தலையில் வந்து கட்டிடுறது. இருந்தாலும் சரி இன்றைக்கி வந்து எனக்கு கொஞ்சம் வேறு வேலை இல்லையா, குழம்பு வச்சாச்சு, சாப்பாடு வச்சாச்சு, கை 2 இருந்த பாத்திரத்தையும் வந்து கழுவி வச்சுட்டு பிள்ளைங்களும் வந்து எந்திப்பாங்க ஏதாவது பாலாத்தி கொடுக்கலான்னு பார்த்தேன். 2 எந்திரிக்கிற மாதிரி தெரில. எனக்கு இந்த தூங்குற பிள்ளைங்களை எழுப்புறதே வந்து பிடிக்காது. நானும் தூங்கும்போது என்னைய யாரும் எழுப்பக்கூடாது. எனக்கு சரியான டென்ஷன் ஆயிரும். நானாக வந்து ஒரு 10 அலாரம் அடிக்கும். அதுக்கப்புறம் நானே வெறுத்து போய் எந்திரிச்சா தான் உண்டு. நான் இந்த டிவியில் ஏதாவது பாட்டை போட்டுட்டு நம்ம வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேனல் வந்து அமுத்திக்கிட்டு இருக்கேன். நான் எனக்கு இந்த 10ஆம் நம்பரில் விஜய் டிவி வரும். அதை தவிர வேறு எந்த சேனலில் என்ன வரும்னே தெரிய மாட்டேங்குது. கொஞ்ச நேரம் நான் வந்து நின்று பார்த்தேன். அதுக்கப்புறம் எதுலேயோ ஒரு சூர்யா சாங்குன்ட்டு ஒரு ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதை போட்டு விட்டுட்டு இனி நாளைக்கு வந்து அவங்க ஸ்கூலுக்கு கிளம்பணுமே. இந்த பேக்கெல்லாம் வேறு ஒரு 10 நாளாக ஒரு மூலையிலே கிடந்துருச்சா. சரி காலையில் இப்போ மணி 8:20 தானே ஆகுது. போய் அதுக்குள்ளே போய் பேக்கெல்லாம் துவைச்சி போட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு புக்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டேன். நேற்றே வந்து என் பிள்ளைகள்கிட்ட சொன்னேன், கொஞ்சம் எடுத்து வைங்க அம்மாவுக்கு காலையில் ஈஸியாக இருக்குன்ட்டு. அம்மா நம்ம 3 பேரும் மேலே போய் துவைக்கலாம் அப்படின்னாங்க. இவங்கள நம்பிட்டு நம்ம உட்காந்துருந்தோன்னு வைங்களேன். ஏன்னா இப்போ வந்து கொஞ்சம் மழை வந்து சாயங்காலமான பெய்யுது, காலையிலனா நல்லா வெயில் அடிக்குது. இப்போ துவைச்சி போட்டதாக உண்டு. சாயங்காலம் அப்புறம் நம்ம உட்காந்துட்டு இருந்தோம்னு வைங்களேன். அப்புறம் நாளைக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பேக் வேணும்ல, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நானும் வந்து துவைக்கிறதுக்கு போயாச்சு. இப்போதைக்கு வந்து எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இனிமேல் நம்ம குளிச்சுட்டு வேலைக்கு கிளம்பலான்ட்டு நான் வந்து இன்றைக்கி சுடிதார் தான் வந்து போட்டு பார்க்குறேன். ஏன்னா எனக்கு நிறைய பேர் வந்து வீடியோஸ்லேயே வந்து கமெண்ட் வந்து நீங்கள் சேரீ கட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு வந்து டக்குன்னா முக்கால்வாசி சேரீ தான் வந்து கட்டிட்டு போவேன் வேலைக்கு. நம்ம வந்து இந்த செல்லப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ன்ட்டு நம்ம நினைக்க பார்த்தீங்களா, சேரீ கட்ட மாச்சலாக இருக்கும்ல, அந்த டைமில் வந்து சுடிதார் போட்டுக்குவேன். அது இல்லாமல் இந்த சுடிதார் என்ன பண்ணிட்டேன்னா லாங்காக இருந்தோடனே நான் வந்து எக்ஸல் நினச்சி எடுத்துட்டேன்னா கடைசியில் பார்த்தா இது எல். ரொம்ப சின்ன சைஸாக தான் இருக்குது, ஆனாலும் வந்து லாங்காக இருக்குது, கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. சரி நம்ம இப்போவே போட்டு வந்து பழசாக்கிடுவோம். திடீர்னு வந்து உடம்பு ஏறுது, உடம்பு இறங்குது. இப்போ நம்ம காலையில் வந்து வீடியோ எடுக்கும்போது வீடியோ எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது. இது நைட்டு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா, ஆனால் என் ஃபோனில் தான் நானே எடுக்கிறேன். ஆனால் இவ்வளோ வந்து பிரைட்டாக இருக்கிற மாதிரி வந்து நைட்டு வந்து தெரியறதில்ல. அப்புறம் யோசித்து பார்த்தோன்னா கொஞ்சம் லைட்டிங் வந்து நம்ம வீட்டில் வந்து கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து இப்போ வந்து கிச்சனில் வந்து இந்த ஸ்ட்ரிப் லைட் மாட்டுறாங்க பார்த்தீங்களா, அது ஒன்று ஆர்டர் போட்டிருக்கேன். இனி அதை மாட்டினா கொஞ்சம் கிச்சனில் வந்து வெளிச்சமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா முக்கால்வாசி நான் காலையில் எழுந்திரிச்சு வீடியோ எடுக்கிறது வந்து இப்போ பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூல் லீவு அப்படிங்கிறதுனால எடுக்கிறேன்னா, இது பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறதுன்னா அவங்களே ரெடி பண்ணிவிட்டு நம்மளும் வேலைக்கு கிளம்பும்போது வீடியோ எடுத்துகிட்டு இருக்க முடியாது. அதனாலே முக்கால்வாசி நைட்டு தான் வந்து வீடியோ எடுப்பேன். இதே மாதிரி ஃப்ரீயாக வந்து இப்போ வீடியோ எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் காலையில் சீக்கிரமாக எந்திக்கலாம். அதுதான் நமக்கு வராது முடியாதுன்ட்டு கிடையாது. முயற்சி பண்ணால் முடியதான் செய்யும். இதுக்கு முன்னாடி நான் 5 மணிக்கு எந்திரிச்சு வேலைக்கு போக தான் செஞ்சேன். இந்த சோம்பேறித்தனம் தான் எங்கேருந்து என் கூடவே வந்துச்சோ தெரியல. காலையில் ஆனால் எந்திரிக்கவே முடிய மாட்டேங்குது. நான் வந்து எனக்கு கொஞ்சோள தோசை மாவு இருந்துச்சா, சரி ஒரு தோசையும் கொஞ்சம் சட்னி வச்சு அப்படியே வந்து கொஞ்சம் காப்பியை போட்டு வந்து உட்காந்து சாப்பிட்டேன். நான் முதல்ல காலையில் சாப்பிடாம கொள்ளாமல் ஓடி போயிடுவேன்னா, இந்த எங்கள் வீட்டுக்காருக்கு பயந்து தான் சாப்பிட்றது. எனக்கு வந்து அந்த ஒரு 10-11 மணிக்கு தான் நல்லா பசியாகும். நம்ம அப்போ கம்பெனிக்குள்ளே இருப்போம். ஆனால் காலையிலே வந்து இப்போது 9 மணிக்கு தான் இருந்தாலும் வந்து எனக்கு பசிக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம காலையிலே ஒரு 1/2 டம்ளர் நிறைய காப்பியை குடிச்சிடுறோமா, அதுக்கடுத்து ஏதாவது காப்பியை குடிச்சிட்டு ஓடுறதுக்கு தான் என் மைண்டு வந்து தோணும் பார்த்துக்கோங்க. ஆனாலும் வேறு வழி கிடையாது. இன்றைக்கி வந்து அவங்க வேறு வீட்டில் இருக்காங்களா, சாப்பிடாம போனால் அதுக்கு 2 சொல்லும், அது எதுக்கு அப்படின்ட்டு நான் வந்து அப்படியே காப்பியை ஒரு கையில் வச்சுக்கிட்டு இந்த தோசையை எனக்கு உள்ளே தள்ளவும் முடியல. எப்படியோ ஒரு வழியாக சாப்பிட்டுட்டு இப்போ மணி பார்த்திங்கன்னா 8:50 ஆகிட்டு. நானும் வேலைக்கு வந்து கிளம்பியாச்சு. இப்படி தான் வந்து என்னோடய மார்னிங் ரொட்டீன் வந்து சில டைம் வந்து இருக்கும். சாயங்காலம் போல் வீட்டுக்கு வந்தால் இங்கே நான் நினச்ச மாதிரியே நல்லா மழை. பிக் பாஸ் போட்டாச்சா? கேன்சல் ஆயிடுச்சா? மழை வந்ததானே கேன்சல் ஆயிடுச்சு. சாயங்காலம் போல் பாப்பாவை வந்து பார்க் கூட்டு போகிறேன்னு சொன்னேன்னா, ஆனால் மத்தியானம் தான் எனக்கு தோணுச்சு இன்றைக்கி பிக் பாஸ் போட்டுருவான்ட்டு. ஐயோ பிக் பாஸ் வேறு பார்க்கணுமே, இந்த பிள்ளை வேறு பார்க் கூட்டு போன்னு சொல்கிறவன்ட்டு நினச்சிட்டு இருந்தேன்னா 5 மணிக்கு நல்லா மழை வந்துருச்சா. இப்போ பார்க்கு கேன்சல் ஆகி போச்சு. இனிமேல் நல்லா வந்து சூடாக ஒரு வெங்காய பக்கோடா போட்டுட்டு டீயை குடிச்சிட்டு நல்லா உட்காந்து பிக் பாஸ் வந்து பார்க்க வேண்டியதான். முதல்ல எனக்கு பிக் பாஸ் பார்க்கணும்னு எங்கள் வீட்டில் பார்க்கவே விட மாட்டாங்க, ஒரே திட்டம் தான் இருக்கும். அது 11 மணி 11:30 தான் முடியுமா. நீ வேறு இப்படி தூக்கத்தை கெடுத்து வேலைக்கு போகிறத காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போக வேண்டாமா, இப்படி
உட்காந்து பிக் பாஸ் பார்க்குறீமாங்க. நான் அப்படினாலும் என்ன பண்ணுவேன்னா, அவங்க தூங்கிடுவாங்களா சீக்கிரமா, அதுக்கப்புறம் டிவியை போட்டு உட்காந்து பார்த்துட்டு இப்போ அப்படியே ஒரு பைத்தியம் மாதிரி பிக் பாஸ் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் இப்போது 2-3 சீசனாக அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இருந்தாலும் இந்த டைம் வந்து விஜய் சேதுபதி வர்றதுனால கொஞ்சம் விரும்பி பார்க்கலாம் அப்படின்றத நினச்சிருக்கோம். கடைசிக்கு பார்த்தா எல்லாம் விஜய் டிவியில் உள்ளவங்களாக தான் வந்து உள்ளே இறக்கி போட்டிருக்காங்க. இனி எப்படி இருக்குமோ வந்து தெரியல. வீட்டுக்கு வந்தது வராதம்மா என்னை வந்து பக்கோடா போட விட்டுட்டாங்க. சரி ஏதாவது வந்து ஸ்நாக்ஸ் பண்ணுறியா அப்படின்னு கேட்டாங்களா. சரி கொஞ்சோலாம் பஜ்ஜி மாவு இருந்துச்சு, கடகடான்னு 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி நல்லா பக்கோடா போட்டுட்டேன்னா, இதுக்கு சட்னி வேறு வேணும்ட்டாங்க. நம்ம போட்டது என்னமோ கொஞ்சம் பக்கோடா தான், இருந்தாலும் இவங்களுக்கு சட்னி வேறு வேணுமாமே தொட்டு சாப்பிட்றதுக்கு. அப்புறம் ஒரு பக்கம் வந்து காப்பியும் போட்டுட்டு பக்கோடாவும் போட்டு பிள்ளைங்கக்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாச்சு. எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு நல்லா பிக் பாஸ் வந்து பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நீங்கள் நிறைய பேர் புதுசாக வந்து என் சேனல் வந்து பார்ப்பீங்க. உங்களுக்கு வந்து என்கிட்ட ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். அவ்வளோதான், இதோட இந்த விலாகை முடிச்சுக்கலாம். நாளைக்கு இன்னொரு விலாகில் பார்க்கலாம். பாய்.